திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாணவர் பணி சார்பாக இன்று தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்களான அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பட்டம் படிக்கிற மேல்நிலை பட்டம் படிக்கிற பல்கலைக்கழகங்கள் வரை ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் வாயில்களில் கல்லூரிக்கு வெளியிலே வாயில்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் அணி ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை ஆரம்பித்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கழகத் தலைவருடைய குரலுக்கு வலு சேர்க்கிற முகமாக கல்லூரி வாயில்களிலிருந்து தமிழ்நாடு அரசு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கல்விக்கு செய்திருக்க பணிகள் குறித்தும் திராவிட இயக்கம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பது குறித்தும் ஒரு துண்டறிக்கையை அடித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக ஒன்றிய அரசு இந்த 4.5 ஆண்டுகளில் பல்கலைக்கழக மானியக் குழு என்கிற பெயரில் பட்டம் கூட பெற முடியாமல் ஆளுநரை வைத்துக்கொண்டு முதல்வரை நியமிக்க முடியாமல் ஒரு நெருக்கடியான சூழலில் கல்வியை தள்ளிய போதும் ஒரு இடைநிற்றலில் இல்லாத சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி இடைநிற்றலை குறைத்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி இந்தியாவில் கல்வி கற்க விரும்புகிற மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற என்கிற உயரிய நிலையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வர், காலை உணவு, இல்லம் தேடி கல்வி என்று பல்வேறு திட்டங்கள் மூலியமாக உயர்த்தியிருக்கிறார். அதை மாணவர்களிடம் கொண்டு செல்கிற முகமாக வீடுகளில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார். அது கருத்தை உருவாக்க முயற்சியாக ஒரு புது முயற்சியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த துண்டறிக்கையை கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த துண்டறிக்கையில் நாங்கள் சொல்லியிருப்பது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் ஏன் சொல்கிறோம், மற்ற மாநிலங்களில் இருக்கிற எந்த இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு கல்வியின் மீது ஒரு மோகம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சாதி பார்க்காது, மதம் பார்க்காது, சமூக நீதியும் சமத்துவத்தை சொல்கிற கல்வி இருக்கிறது. காரணம், இங்கு பள்ளி கல்வி என்பது சாதியை போதிக்காது, சமூக நீதியை சமத்துவத்தை போதிக்கிறது. அதற்கு காரணம் திராவிட இயக்கம். அதற்கு வலு சேர்ப்பது போல் மாண்புமிகு முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இருக்கிறது என்பதை மாணவர்களுக்கு விளக்கும் முகமாக இந்த பிரச்சார முகத்தை எடுக்கிறோம். கோயம்புத்தூர் இருக்கிற ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் இன்று தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரை மாணவர் செயலாளர் முறையில் நானும் என்னோட துணை செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி விஜி கோகுல் அவர்களும் மாவட்டத்துறை அமைப்பாளர்கள் தம்பி அந்தோணிராஜ், தம்பி சிவபிரகாசம், தம்பி சூலூர் பிரபு உள்ளிட்ட கழக தோழர்கள் மூலியமாக எல்லா கல்வி நிறுவனங்களும் துண்டறிக்கை கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். இந்த துண்டறிக்கை மாணவர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பையும், மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தையும், மாணவர் மத்தியில் மாற்று மற்றும் ஆதரவு கருத்துக்களை உண்டு பண்ணும் என்று நம்புகிறோம். ஒரு அரசியல் கருத்தை விதைப்பதன் முயற்சியாக இன்று இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். கோவையில் ஆரம்பித்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய துணை செயலாளர்கள் காலையில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கழக அரசு சாதனையை, கல்வியின் தேவையை, திராவிட இயக்கம் கல்வி கொடுக்கிற முக்கியத்துவத்தை, இடஒதுக்கீடு, தமிழுடைய மாண்பு, கல்வி திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கமாக கருதுகிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 2500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் எல்லா கல்லூரி வாயிலுக்கு இன்கேம்பஸ் பாலிடிக்ஸ் இங்கே அலௌடு இல்லை. அதை நாங்களும் விரும்பலை. கல்லூரிக்கு வெளியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா மொழிக்காக என்ன செஞ்சுருக்கோம், பேராசிரியர் நியமனத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், இடஒதுக்கீடு என்ன செஞ்சுருக்கோம். இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெருமோட திட்டங்கள் மூலியமாக உயர்கல்விக்கு வந்த ஒரு எண்ணிக்கை கூடி இருக்கிறது. இன்றைக்கி இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு வருகிற மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது. இது செய்திருக்க மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திட்டங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த ஒரு புதிய முயற்சியை மாணவர்களை மேற்கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா கல்லூரி நிறுவனங்களும், குறிப்பாக IIT போன்ற இன்ஸ்டியூட் உட்பட எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் நாங்கள் போகிறோம்.